This video is sponsored by Mode Shop Online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் மருத்துவ உலகின் வரப்பிரசாதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூண்டை பற்றின 20 வரிகளை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, பூண்டு வெங்காய இனத்தை சேர்ந்த ஒரு வகையான கிழங்கு வகை. பூண்டை உள்ளி அப்படிங்கிற பெயர் கொண்டும் அழைப்பார்கள். பூண்டில் அல்லிசின் அப்படிங்கிற ஒரு வகையான சேர்மம் இருக்குது. இது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. நம்பர் 2, பூண்டோட வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காஷ்மீர் பகுதிகளில் விளையக்கூடிய ஒற்றைப்பல் பூண்டு. செகண்ட் ஒன் கொடைக்கானல் மூணார் பகுதிகளில் விளையக்கூடிய மலைப்பூண்டு. தேர்ட் ஒன் ஊட்டி பகுதிகளில் விளையக்கூடிய தரைப்பூண்டு. ஃபோர்த் ஒன் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களின் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய நாட்டுப்பூண்டு. ஃபிஃப்த் ஒன் விற்பனை நோக்கத்திற்காக பிற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய தைவான் அல்லது சைனா பூண்டு. இந்த சைனா பூண்டுங்கிறது விளைச்சல் அதிகமாக்கிறதுக்காக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பூண்டாக இருக்கலாம். இந்த 5 வகையில் நமக்கு அதிகமாக பயன் தரக்கூடிய ரொம்பவே உகந்த பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பல் பூண்டு தான். இதில் சாதாரண பூண்டை விட 7 மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 3, பூண்டு உற்பத்தியில் சைனா முதலிடத்துலையும் இந்தியா 2ஆம் இடத்துலையும் இருக்குது. அதாவது மொத்த பூண்டு உற்பத்தியில் சைனா 73.8% உற்பத்தியையும், இந்தியா 10.4% உற்பத்தியையும், வங்கதேசம் 1.7% உற்பத்தியையும், தென்கொரியா 1.3% உற்பத்தியையும், எகிப்து 1.2% உற்பத்தியையும் கொண்டிருக்கு. நம்பர் 4, பூண்டில் உள்ள சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், கந்தகம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. மெக்னீசியம், மேங்கனீஸு, இரும்பு போன்ற சத்துக்கள் மிதமான அளவுலையும் இருக்குது. இதனாலேயே இது ஒரு அற்புதமான உணவு மூலப்பொருளாக கருதப்படுது. பச்சை பூண்டில் அல்லிசின் அதிகமாக இருக்குது. இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட கந்தக கலவை. இதில் இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக் நார்ச்சத்துக்கள் வயிற்றுப்பகுதிக்கான ஆதாரமாக விளங்குது. நம்பர் 5, பெருங்குடல், மலக்குடல், மார்பகம், புரோஸ்டேட் போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பூண்டு திரவ வடிவில் இருக்கும்போது தான் இந்த புற்றுநோய் அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாக்குது. பூண்டு சாறு உறைந்தாலோ அல்லது காய்ந்தாலோ இந்த விளைவை ஏற்படுத்துவது கிடையாது. நம்பர் 6, வாரத்திற்கு 2 பச்சை பூண்டுகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால புற்றுநோய் அபாயம் குறைகிறது. மேலும் மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பூண்டில் ஆன்டிபயாட்டிக், ஆன்டிவைரஸ், புஞ்சை எதிர்ப்பு பண்பு போன்றவை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பண்புகள் செல்லுக்குள் வைரஸ் நுழைவதை தடுக்கிறது. நம்பர் 7, சித்த மருத்துவத்தில் இலசுனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பூண்டு ஆதி காலத்திலேருந்தே மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு பொருள். இதோட பிறப்பிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய ஆசிய கண்டம் தான். அதன் பிறகு இந்தியா போன்ற நாடுகளில் விளைவிக்கப்பட்டது. நம்பர் 8, பூண்டை விளைவிக்க நாற்று அல்லது பூண்டு பற்களை பயன்படுத்துகிறாங்க. பூண்டு பற்களை நட்டு தண்ணீர் விடுவதன் மூலம் அந்த பூண்டு முளைக்குது. முளைக்கிற காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நட்டு தை மாதத்தில் வெட்டி எடுக்கிறாங்க. நம்பர் 9, பூண்டோட செடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்டதாக தான் இருக்குது. இது ஒரு பருவகால தாவரம். இடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய இலை, தண்டு ஆகியவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். நம்பர் 10, இந்த பூண்டு செடிகளை ஓராண்டு, ஈராண்டு, பல்லாண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓராண்டு வளரக்கூடிய இந்த பூண்டு செடி 1 வருடம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. ஈராண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பூண்டு வகைகள் முதல் வருடம் அழிஞ்சாலும் அதோட வேர்களில் உயிர் இருக்கும். அது திரும்பவும் வளர்ந்து மறு வருடம் அந்த செடி உருவாகும். பல ஆண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பூண்டு வகையில் மேல் பகுதி அழிஞ்சு போனாலும் அது வருடம் திரும்ப திரும்ப புதிய செடிகள் விளைவிக்கும். நம்பர் 11, பூண்டு கைவசம் இருந்தால் போருக்கே கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த அளவு பூண்டு நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த பூண்டு நோய் தடுப்பு மண்டலத்திற்கு உறுதுணையாக இருக்குது. புற்றுநோய் மற்றும் மற்ற நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குது. நம்பர் 12, வெள்ளை அணுக்களோட திறன் மற்றும் செயல்பாடு அதிகரிக்க இந்த பூண்டு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. ஊளை சதையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குது. நம்பர் 13, தண்டுவட உரை அலர்ச்சிக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 14, இந்த பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், நீரிழிவு நோயை குணப்படுத்தவும், மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் சிறந்த மருந்தாக கருதப்படுது. நம்பர் 15, இரத்த ஓட்டத்தை சீர்படுத்த உதவும் மருத்துவ குணம் கொண்ட சிறந்த உணவு அப்படின்னு இதை சொல்லலாம். இது இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க உதவுவதோட இதய நோய் அபாயத்தை குறைக்குது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. நீரிழிவு நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைக்குது. இது எப்படின்னா தமனியில் இருக்கக்கூடிய ஸ்காலரோசியன் வளர்ச்சியை குறைக்கிறது மூலமாக நிகழுது. நம்பர் 16, இரவு பசும்பாலில் 2 பற்கள் பூண்டை போட்டு வேக வச்சு அதை சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு சிறந்த ஒரு மருந்துனே சொல்லலாம். பூண்டு உடல் செரிமானம், சக்தி, கழிவு நீக்கம் இப்படி சகல விதத்திலும் பயன்படுது. நம்பர் 17, தலையில் பூச்சி வெட்டு இருக்கிறவங்க இந்த பூண்டு தோல் 50 கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து திரும்பவும் அந்த பூண்டு தோலை அரைச்சிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர்றதுனால அந்த பூச்சி வெட்டு குணமாகுது.
பூண்டு பற்களை பாலில் வேக வச்சு பனக்கல்கண்டு சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர மார்பு வலி, மூச்சு அடைப்பு இதெல்லாம் குணமாகுது. கிராமப்புறங்களில் இன்றளவும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பூண்டு கஞ்சியை மாதம் 2 முறை சாப்பிட்றதால உடலில் இருக்கக்கூடிய இரத்த சோகை மாறி உடல் வலிமை பெறும். நம்பர் 19, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த பூண்டை அதிக அளவில் உட்கொள்ளும் போது இதில் இருக்கிற அல்லிசம் அப்படிங்கிற பொருள் அதிகமாக உடலில் கலக்கும்போது கல்லீரல் நச்சுத்தன்மை ஏற்படும். வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த பூண்டு சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அப்படி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த பூண்டை தவிர்ப்பது நல்லது. ஆசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூண்டை சாப்பிட்றதால அந்த ஆசிடிட்டி பிரச்சனை அதிகமாகும். அதனால அவங்களும் தவிர்க்கிறது நல்லது. ஆசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு கலந்த எண்ணெயை உணவில் சேர்த்துக்கிறது நல்ல வழியாக கருதப்படுது. பச்சை பூண்டு அதிகமாக சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய முக்கோண நரம்புகள் தூண்டப்பட்டு நியூரோபெப்டிடு வெளியாகிறத ஊக்குவிக்குது. இது மூளையை மூடி இருக்கக்கூடிய தோல் பகுதியை அடைஞ்சி தலைவலியை உண்டு பண்ணுது. பூண்டு அதிகமாக எடுத்துக்கும் போது வயிறு உப்புசம் பிரச்சனை ஏற்படும். ரத்தப்போக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க இந்த பூண்டை தவிர்ப்பது நல்லது. இந்த பூண்டை அதிகமாக சாப்பிடும்போது உடலில் அலர்ஜி ஏற்பட்டு அரிப்பு, தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடல்லையும் வாயிலையும் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பர் 20, பூண்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா வியர்வையை பெருக்கவும், உடற்சக்தியை அதிகரிக்கவும், தாய்ப்பாலை விருத்தி செய்யவும், சளியை கரைத்து சுவாச தடையை நீக்கவும், ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யவும், இரத்த கொதிப்பு தணிக்கவும், உடல் பருமனை குறைக்கவும், திசுக்களில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் உதவுது. பச்சை பூண்டை தினம் ஒரு பல் சாப்பிட்றதால கல்லீரல், சிறுநீர்ப்பை சரியாக செயல்படும். அஜீரணம், பசியின்மைக்கு தீர்வா அமைது. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இதய அடைப்பை நீக்குது. நீரிழிவு நோயாளிகளின் உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது. ஆண்களின் ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கி வீரியம் அதிகரிக்கிறது. எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க இந்த பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த எலும்பு தேய்மானம் சரி செய்யப்படுது. மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது. உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் வேகமாக அழிந்து போவதை தடுக்கிறது. ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. வயதானவங்க, ஞாபக மறதி இருக்கிறவங்க இந்த பூண்டு சாப்பிட்றதால நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.